ஜெபமே ஜெயம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும், எப்படிலாம் நம்ம ஜெபிக்கணும், அதுதான் இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். நம்மளோட ஜெபம் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம பாவம் மன்னிப்பு பெற்ற ஒரு ஜெபமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாவங்களுக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு பெற்று ஒரு பரிசுத்தமான நிலையில ஜெபித்தா மட்டும் நம்மளோட ஜெபம் கேட்கப்படும். கடவுள் நம்மளை பார்ப்பாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் வந்து கடவுள் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனால ஆதாம் ஏவாள் கனியை சாப்பிட்டுட்டு அவங்க கடவுள் சத்தத்தை கேட்டு அவங்க ஒளிஞ்சு நின்னுக்குவாங்க. ஒளிஞ்சினோன்னா கடவுள் வந்து அவங்கள தேடுறாரு. ஆதாம் எங்க இருக்கீங்க, ஆதாம் ஏவாள் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கடவுள் வந்து ஏதேன் தோட்டத்துல தேடுறாரு. ஸோ என்னைக்கு நம்ம ஒரு பாவியுள்ள மனுஷனா இருக்கும்போது கடவுளுடைய பார்வைக்கு நம்ம தெரிய மாட்டோம். ரொம்ப கடவுளை விட்டு நம்ம தூரமா போயிடுறோம். ஸோ நம்மளுடைய ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லா பாவத்துக்காகவும் தெரிஞ்சும் தெரியாமல் என்னென்ன யாரோட கஷ்டப்படுறோம் எல்லா பாவத்துக்காகவும் நம்ம மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஜெபத்தை ஆரம்பிக்கணும். நம்மளுடைய ஜெபம் துதிகளோட நம்ம ஜெபிக்கும் போது, ஒரு ஆராதனையோட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம் வந்து கடவுள்கிட்ட உடனே கேட்கப்படும். தான் ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பை போல நம்ம வந்து ஒரு உறுதியான ஜெப வீரராக இருக்கணும். கடவுளின் தூதரோ கடவுளோ இயேசு கிறிஸ்தோ யாரோ வந்து அவரோட போராடுறாங்க. மீன்ஸ் ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வர்ற மாதிரி நமக்கு பைபிள் இருக்குது. அப்போ அவங்க வந்து அவர் வந்து விட மாட்டேக்காரு யாக்கோப்பு. அவர் காலை பிடிச்சிட்டு நீங்க நான் ஆசீர்வதிச்சாதான் நான் விடுவேன்னு சொல்லும் போது அவர் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பிளஸ் என்னன்னா அப்படி போராடும் போது இந்த தொடை சதையை வந்து விலகிட்டு அப்படின்னு சொல்லி பைபிளை கொடுத்துருக்கோம் யாக்கோப்புக்கு. ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவ்வளோ ஒரு போராட்டத்திலையும் வந்து யாக்கோப்பு நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியா நின்றாரு. ஸோ நம்மளுடைய ஜெபமும் இவ்வளவு உறுதியான ஒரு ஜெபமா இருக்கணும். யாக்கோப்பை போல ஆசீர்வாதத்துக்காக ஏங்குற ஒரு மனுஷனா இருந்தார் யாக்கோப்பு. அவர் எவ்வளவு உறுதியா இருந்தாரோ அதே போல நம்மளோட ஜெபமும் உறுதியான ஒரு ஜெபமா இருக்கணும். வந்து அண்ணாளோட கஷ்டம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால கோயில அவங்க தனியா புலம்பி உருக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபம் பண்ண விளைவாக அவங்களுக்கு சாமுவேல்ங்கிற ஒரு மகனை கடவுள் கொடுத்தாரு. அது போக இன்னும் அவருக்கு நிறைய குழந்தைகளை வந்து அண்ணாளுக்கு கொடுத்ததா பைபிள் இருக்குது. ஸோ அதே போல ஒரு உருக்கமான ஒரு ஜெப வீரராக நம்ம ஜெபம் வந்து கடவுளே அசைக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப உருகி கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். நம்மளை காட்டிலும் 1000 மடங்கு இரக்கமுள்ள தேவன். நம்மளோட ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவரால் தாங்க முடியாது. நம்ம பிள்ளை அழுதாலே அப்படின்னு சொல்லி அவர் தாங்கிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்மளோட ஜெபம் டிலே ஆகும் தவிர அது நமது நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். கடவுள் நம்ம ஜெபத்தை டிலே பண்றாருன்னா. ஸோ இப்போ பார்க்குற மாதிரி அந்நாளை போல ஒரு உருக்கமான ஒரு ஜெப வீரராக நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தானியேல் வந்து அப்போ வந்து அவர் ஒரு அடிமையா இருக்கும்போது அங்க வந்து ஜெபமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. ஆராதிக்க கூடாது, கடவுளுக்கு எந்த கடவுளையுமே வந்து கும்பிடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் அரசட்டம் வந்து அப்படி மீறி பண்ணினீங்கன்னா சிங்க கபில வந்து போட்டுருவாங்கன்னு இருக்காங்க. ஆனா தானியேல் வந்து 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவர் வந்து அரசருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. எவ்வளவு ஒரு பிஸி ஷெட்யூல் அவருக்கு இருக்கும். அவர் இத்தனைக்கு ஒரு அடிமையா இருக்கிறாரு, அரசருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அரச இதுல ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிற மனுஷன் அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கோ அந்த வேலையிலுமே அவர் வந்து காலை மதியம் நைட்டுன்னு சொல்லி 3 வேளை ஜெபிக்கிறாரு. ஒரு சாக்கு போக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லி அரச கட்டளை இருந்துமே தானியேல் எதுக்குமே பயப்படலை. அவர் வந்து எப்போதும் போல அந்த மேல மாடியில நின்று அவர் வந்து முழங்கால் படிவிட்டு மேல் ஸ்தலத்துல நின்று முழங்கால் படிவிட்டு அவர் 3 வேளை ஜெபிக்கிறத அவர் விடவே இல்லை. சிங்க கபிலையும் போட்டாங்க, சிங்கமும் அவரோட தீண்டவே இல்லை, ஒண்ணுமே பண்ணல. சிங்கம் அவ்வளவு பசியுள்ள சிங்கமுமே அவர் ஒண்ணும் பண்ணாம அமைதியா நின்னுச்சு. ஸோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், தானியேல் போல தைரியமான ஒரு ஜெப வீரராக இருக்கணும். எனக்காகவுமே நம்ம கடவுளை தியாகம் பண்ணக்கூடாது. யாருக்காகவோ எதுக்காகவோ நம்மளோட கடவுள் நம்ம வந்து தியாகம் செய்யவே கூடாது. அவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட், எல்லாமே முதன்மையில அவரை தான் நம்ம வைக்கணும். ஸோ தானியேலை போல ஒரு தைரியமான ஒரு ஜெப வீரராக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யாக்கோப்பை போல ஒரு உறுதியான ஜெப வீரராகவும், அன்னாளை போல ஒரு உருக்கமான ஒரு ஜெப வீரராகவும், தானியேல் போல ஒரு தைரியமான ஜெப வீரராகவும் இருந்தால் கடவுள் நம்ம வாழ்க்கையில நிறைய செயல்படுவாரு. நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும்